அண்ணே உள்ளதானே போற. அண்ணி எந்திரிச்சிட்டாங்களான்னு பார்த்து காஃபிய போட சொல்லு. மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரை சிறப்பா கவனிக்க வேணாம். நேரத்துக்கு எல்லாம் சமைச்சு போட வேணாம். உன் பொண்டாட்டிக்கு தூக்கம் தான் முக்கியம்னு தூங்கிக்கிட்டு இருக்கிற அவரு. இப்படி பண்ண மாப்பிள்ள நாளைக்கு எப்படா நம்ம வீட்டுக்கு வருவாரு? சொல்லிட்டீங்கல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். லீலா, ஏங்க இப்படி கத்துறீங்க? பயந்துட்டேன். மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரை கவனிக்காம இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க. மாப்பிள்ள வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ பகல்ல படுக்கவே கூடாது, பாத்துக்கோ. என்னம்மா, இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது? நான் உன் புருஷன். அடச்சி வாய மூடு. என்ன புருஷன்? பொண்டாட்டிக்கு பக்கபலமா இருக்க வேண்டாயா உண்மையில புருஷன்? காலையில இருந்து உன் தங்கச்சி பொரி சுட்டு வையி, பிரியாணி செஞ்சு வையின்னு வகை வகையா கேட்டா. ஹோட்டல் மாஸ்டராட்ட அவ சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு வடிச்சு கொட்டிட்டு இருந்தேன். அம்பட்டு வேலையையும் ஒத்த ஆளா முடிச்சிட்டு இப்போதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து படுத்தேன். அது கூட படுக்க கூடாதோ? ரூல்ஸ் போடுறேன். நீ ரொம்ப நேரமா படுத்திருக்கியோன்னு நினைச்சிட்டேன். நீ நினைச்சேங்கிறதுக்காகலாம் உன்கிட்ட என்னால பேச்ச வாங்க முடியாது. இனிமேட்டு மரியாதையா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஆளு மண்டையும் பாரு.